சீரியல் நடிகர் நடிகைகளை பற்றி புதுசாக சர்ச்சை வர்றது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அதுக்கான காரணம் மட்டும் எப்பவும் புதுசாக தான் இருக்கும். இப்போ புதுசாக சின்ன திரை நடிகை ரிஹானா மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணவங்க தான் ரிஹானா முதல் திருமணத்தை மறைச்சு இரண்டாவதா திருமணம் செஞ்சதாகவும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஏமாத்தினதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு ஒரு ஹோட்டல் அதிபர். இந்த பிரச்சனையோட பரபரப்பு அடங்குறதுக்குள்ள இப்ப இன்னொரு நடிகை மேல இதே மாதிரி ஒரு புகார் வந்து சேர்ந்திருக்கு. அந்த நடிகை வேற யாரும் இல்ல, சீரியல் நடிகை அனாமிகா இப்போ புதுசா யோகி பாபு நடிக்கிற படத்துலயும் நடிச்சிட்டு வராங்க. சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் ஹரீஷ் கும்ஃபு ட்ரைனிங் கிளாஸ் போகும்போது அங்க வந்த அனாமிகா கூட நட்பா பழக ஸ்டார்ட் பண்ண அது காதலா மாறி இருக்கு. அனாமிகா கூட பல இடங்களுக்கு ஒன்னா போயிருக்காரு ஹரீஷ். கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஹரீஷ் கேட்க கடன் இருக்குன்னு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க அனாமிகா. அது மட்டும் இல்லாம ஹரீஷ் கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கினதாகவும் சொல்லியிருக்காரு. அனாமிகா ஏமாத்துறது தெரிஞ்சு என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுன்னு ஹரீஷ் கேட்க, லவ் பண்ணும்போது பணம் வாங்கினா பசங்க தான் தரணும், பணம்லாம் தர முடியாது, அதையும் மீறி கேட்டா உன் மேல ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு அனாமிகா மிரட்டினதா சொல்லப்படுது. அதிர்ச்சியான ஹரீஷ் சென்னை டிஜிபி ஆஃபீஸில் அனாமிகா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸ் அனாமிகா ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. சீரியல் ஆக்ட்ரஸ் மேலே வர அடுத்தடுத்த புகார் எல்லாருக்கும் ஷாக்கை கொடுத்திருக்கு.